ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைக்காயை கடலைப்பருப்போட சேர்த்து ஒரு சூப்பரான கூட்டு செய்ய போகிறோம். இது ரசத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ சாம்பாருக்கோ புளிக்குழம்புக்கோ எதுக்குனாலும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாழைக்காய் கூட்டு ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வாழைக்காயை வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி மேல் தோலில் லேசாக சுரண்டி மட்டும் எடுங்க. எடுத்துட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம நறுக்குன பகுதி கருப்படிக்காமல் இருக்கும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கடலைப்பருப்பை ஒரு 50% வேக வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய தக்காளியையும் வெங்காயத்தையும் இந்த பாதி வெந்த கடலைப்பருப்பில் சேர்த்து அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு பூவாக மலர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஒரு தாளிப்பு கரண்டியோ இல்லை ஒரு சின்ன வடை சட்டியோ ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ரெண்டையும் லேசாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது வாழைக்காய்க்கு நம்ம ஆட் பண்ணுறதுனால வாழைக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய கேஸ் இடுப்பில் பிடிச்சிருச்சு, கழுத்தில் பிடிச்சிருச்சு, கையில் பிடிச்சிருச்சுலாம் சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இது ரிமூவ் பண்ணிடும். அந்த ப்ராப்ளம்லாம் வராது. இந்த வறுத்த மிளகு சீரகத்தை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு இடி உரலில் போட்டு 1-2 இடித்து வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் வாழைக்காய் நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இடி உரலில் இடித்த இந்த மிளகு சீரகத்தை சேர்த்து அதோட ஏற்கனவே இடித்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சியையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், அதுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 2 மிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலை ஒரு இனுக்க சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம டிஷ்ஷில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மிளகாயினுடைய காரம் வாழைக்காயில் இறங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பரிமாறலாம். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.